கும்பகோணம் புறநகர் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த வெங்கடரமணா டவர்ஸில் இருக்க ஒரு ரூம்ஸில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் எங்கள் ரூமில் இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எங்களோட ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கான ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் பஸ்ஸும் கரெக்டாக வந்துச்சு. அது ஏர்லி டைம்ன்றதுனால எல்லாரும் வரல. ஸோ நாங்கள் எங்களோட சீட்ஸ்க்கு போயிட்டு எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பஸ் புறப்பட ஆரம்பிச்சு. உங்க பஸ்ஸுக்கு ஒரு டெடிக்கேட்டடா ஒரு கைட் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் வர அதே மோகன் சார் தான் வந்தாரு. அவரு அந்த நவகிரக சுற்றுலாவை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க போக ஆரம்பிச்சோம். இந்த கும்பகோணம் சீரீஸ்ல நாம ஃபர்ஸ்ட் போன கோவில் சந்திரன் கோவில். இது திங்களூர்ல இருக்கு. அத்திரி மகரிஷிக்கும் அனுஷாவிற்கும் 3 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்கதான் துர்வாசர், தாத்ரியர் மற்றும் சோமன். இதுல சோமன் பிரம்மவை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. மனிதனா பிறந்து நல்ல அழகுடன் இருந்தாரு. தட்சன் என்னும் அரசனின் 27 மகள்களையும் ஒரே நாள்ல திருமணம் செய்தார். என்னதான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தது சந்திரன் கோவிலா இருந்தாலும் அதிகாலையிலேயே வந்ததால நாங்க இங்க பார்த்தது சூரியன் தான். எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ண சந்திரன் கோவில்ல இருந்து கிளம்பின நாங்க அடுத்து போன கோவில் திருக்கோவில். இது ஆலங்குடியில இருக்கு. ஆங்கிரிஷ முனிவருக்கும் வசுதாவுக்கும் பிறந்தவர் தான் பிரகஸ்பதி. இவர் சிவனை நோக்கி தவம் இருந்தார். சிவர் இவரை தேவர்களோட குருவா நியமித்தார். நம்ம இங்கதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். உண்மையாலுமே அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்துதான் நாங்க வந்த இடம் ராகு கோவில். இது திருநாகேஸ்வரம் இருக்கு. இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரே ஸ்டோரி தான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்துட்டாங்க. அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சா சாகாவரம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வந்திருந்த விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து மேல் பாதிய தேவர்களுக்கும் கீழ்பாதிய அசுரர்களுக்கும் தரதா சொன்னாங்க. மோகினியோட அழகுல மயங்கி 2 பேரும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மோகினி அவதாரம் இருந்த விஷ்ணு தேவர்களுக்கு நிறைய அமிர்தம் கொடுத்தாங்க. இதை கண்டுபிடிச்ச சொர்பானுங்கிற அரக்க தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு தேவர்கள் வரிசையில போய் நின்று அமிர்தம் வாங்கி குடிச்சிட்டாரு. இத சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு மோகினி கிட்ட சொல்லிட்டாங்க. மோகினி அவங்க வச்சிருந்த அன்னக்கரண்டியால சொர்பானோட தலையை வெட்டிட்டாங்க. ஆனா அமிர்தத்தை குடிச்ச சொர்பானுக்கு உயிர் போகல. தன்னோட உடம்பு மற்றும் தலையை இணைப்பதற்காக பிரம்மன் கிட்ட தவம் செய்யறார். அவனோட தவத்தை பாராட்டி பிரம்மனும் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்க தனது தலையும் உடம்பும் சேரணும்னு கேட்டுக்கிறார். ஆனா அதுக்கு பிரம்மன் விஷ்ணுவால வெட்டப்பட்ட இந்த தலை இனிமேல் இந்த உடம்போட சேராதுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் பிரம்மன் வெட்டப்பட்ட தலையோட பாம்பு உடலை சேர்த்து அவரை ராகும் என்றும் பாம்பு தலையும் சொர்பானு உடம்பையும் சேர்த்து கேதுவும் என்னும் இருக்கிற மாதிரி வரம் கொடுத்தார். இப்படித்தான் ராகும் கேதுவும் வந்தாங்க. இருந்து நாங்க அடுத்து போன கோவில் சூரியன் கோவில். இது திருமங்கலம் குடியில் இருக்கு. இதுக்கு 2 கதைகள் சொல்லப்படுது. எல்லா உலகத்தையும் படைக்கும் போது பேரிருள் இவன்றதாகவும் அந்த இருளை போக்க விஷ்ணு ஓம் என்ற ஒளியை எழுப்பினதாகவும் அந்த ஒளியில் இருந்து பிறந்தவர் தான் சூரியன் என்றும் மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் சூரியன் என்றும் பிற்காலத்தில் அவர் சூரிய தேவனாக நவகிரகங்களில் ஒருவராக மாறியதாக சூரிய புராணம் சொல்கிறது. அடுத்ததாக நாங்க போன இடம் சுக்கிரன் கோவில். இது கஞ்சனூர்ல இருக்கு. பிரகி முனிவருக்கும் காவிய மாதவத்தில் பிறந்தவர் தான் சுக்கராச்சாரியார். இவரும் ஒரு முனிவரே. சிவபெருமானின் வயிற்றில் 1000 ஆண்டுகள் தவறு இருந்ததால் சிவன் இவரை நவகிரகங்களில் ஒருவராக நியமித்தார். தனது தாயின் தலையை வெட்டியதால் இவருக்கு விஷ்ணுவை பிடிக்கவே பிடிக்காது. மகாபலி அரசனை அழிக்க வந்த விஷ்ணுவை இவர் தடுத்தார். அதனால் அவரின் ஒரு கண்ணை குருடாக்கி விடுவார் விஷ்ணு. அதனால் தான் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது செவ்வாய் திருத்தலம். இது வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கு. இந்த செவ்வாய்க்கும் 2 கதைகள் சொல்லப்படுது. பரத்வாஜ முனிவரால் பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டவர் அங்ககாரன் என்றும் சிவபெருமானுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த செவ்வாய் என்றும் சொல்லப்படுது. காலையிலே நாங்கள் ஒரு 6 கோவில் பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்காக வேற ஒரு பிளேஸ்க்காக போனோம். அங்கே நமக்கு எப்பயும் போல் வெஜ் மீல்ஸ் கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி இருந்தது. எந்த குறையும் அதில் இல்லை. சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்ததாக நாங்கள் எகைன் அந்த ட்ரிப்பை ஆரம்பித்தோம். வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து அடுத்ததாக நாம் சென்ற இடம் கேது கோவில். இது கீழ்பெரும் பள்ளத்தில் உள்ளது. ஏற்கனவே ராகு மற்றும் கேது ஆகியோரின் கதையை நாம் திருநாகேஸ்வரம் சென்ற போது பார்த்தோம். இப்பொழுது நாம் வந்திருக்கும் இடம் புதன் கோவில். இது திருவேங்காடு என்ற இடத்தில் உள்ளது. சந்திரனை அதிகமாக யாருக்கும் பிடிக்காது. ஏனென்றால் அவருக்கு தான் இந்த கர்வம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் மனைவி தாராதேவியை கடத்தி கொண்டு போய் குடும்பம் நடத்தினார் சந்திரன். அவர்களுக்கு பிறந்தவர் தான் இந்த புதன். சந்திரன் புதனை தனது 27 மனைவியிடம் கொடுத்து வளர்க்க சொல்கிறார். இந்த நவகிரக சுற்றுலாவில் நாம் கடைசியாக வந்த இடம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனீஸ்வரர். நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவரும் இவரே. சூரியனுக்கு அடுத்தபடியாக 2வது முக்கியமான கோவில் இது. ஒருமுறை தயமந்தியின் சுயம்பரத்தில் நலனும் தேவர்களும் இருந்தார்கள். தயமந்தி நலனை தேர்வு செய்தார்கள். கோபமடைந்த தேவர்கள் சனியிடம் நலனை பற்றி அவதூறு சொன்னார்கள். முழுதாக ஆராயாத சனி நலனை பிடிக்க நலன் ஓடி வந்த இடம்தான் இந்த திருநள்ளாறு. தன் மீது உள்ள நியாயத்தை நலன் சிவனிடம் சொல்ல முழுதாக பிரச்சனையை விசாரிக்காத சனியை அனுமனை வைத்து கட்டி போட்டார். நாம் நியாயத்துடனும் நேர்மையுடனும் செயல்பட்டால் இந்த சனி நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார். இவ்வாறாக நாம் இந்த நவகிரக கோவில்களை ஒரே நாளில் தரிசித்தோம். ப்ரோ, நீங்க எங்கிருந்து வரீங்க? உங்களுக்கு இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? திருவாரூர்லேருந்து வரேன். திருவாரூரில் எந்த ஒரு கோவில் இருக்கு, முருகன் கோவில். அங்கேருந்து வாங்க, அது நல்ல ஃபேமஸான கோவில். அங்கேருந்து எல்லாரும் சொன்னாங்க, அதை கேட்டு தான் வந்தோம். இது கவர்மெண்ட்டே பண்ணுது, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஃபுட்டு அவங்க தராங்க, நல்லா இருக்குது. மிச்சப்படி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. எல்லா கோயில்லையும் சிறப்பு தரிசனம் இருக்குது. அதுவும் கரெக்டான அந்த டயத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுதான் நமக்கு வேணும். மிச்சப்படி இது நம்மளால நம்ம இந்த நவகிரகத்தையும் ஒரு நாளில் கண்டிப்பாக சுத்த முடியாது. அது இவங்க பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் என்ன மாதிரி யாரெல்லாம் கோயிலுக்கு வரதுக்கு இது ஒரு நல்ல இது. நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணிருக்காங்க. எல்லாரும் வாங்க, வந்து சாமி தரிசனம் வாங்க, சூப்பராக இருக்கு. நவகிரகத்தில் நம்ம எதிர்பார்த்தபடி இல்லை அதுக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய ஃபீட்பேக் வந்து நம்ம யூடியூப்ல இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற கைடு இல்லை நம்ம ஓட்டுநர், சகோதரர்கள், இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் வந்து என்னென்ன ஸ்பெஷல் கோவில்கள் நம்ம பார்க்கலாம், இன்னும் வந்து என்ன நிறைய ஐடியா இருக்கு. நம்ம இதில் வந்து கலந்துக்கணும், அடிக்கடி வந்து கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. எல்லா சாப்பாடெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம டைம் கீப்பப் பண்ணி சீக்கிரமாக வந்து சேர்ந்துட்டோம் ஒவ்வொரு டைமும். ஸோ அதனால நம்மளால சீக்கிரமா, இவங்க சொன்னாங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்னாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு 7 மணிக்குள்ளவே எல்லா கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இது ரொம்ப மன திருப்தியா இருக்கு. கடைசியா வந்து நம்ம இப்போ இங்கே அபிஷேகம் அப்புறம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரி வந்து புதன் ஸ்தலத்துல வந்து ருத்ர பாதம் பார்த்தோம். பார்க்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா என்னோட மொபைல்ல இருக்கு, நீங்க வேணா அதை ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த ட்ரிப் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக வந்து முடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடிக்கடி நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் சார்.